சமையல் வேலைலாம் முடிஞ்சு என்னோட சம்பள ரூபாயை தந்துட்டீங்கன்னா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இன்னொரு கிளம்பி போயிருவியா? சில்லம்மா நிச்சயம் நடக்க போகுது. நீ பாட்டுக்கு போயிருவீங்க, இங்கே இரு. இல்லக்கா, ரூபாயை தந்தீங்கன்னா வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வேற ஒரு சேலை உடுத்துட்டு வருவேன். இது வேலை பார்க்கும்போது கட்டியிருந்த சேலை பத்தியலா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குக்கா. அதான் கேட்கேன். ரூபாயை தந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துருவேன். பரவாயில்ல செல்லம்மா, என்கிட்ட இருக்க ரூபாய் இன்னும் ஓடிறியா போகுது. 2000 தானே, நிச்சயம் நல்லபடியா முடியட்டும். சாயங்காலமா தாரேன். மீன்கரக்கா, நான் இன்னைக்கு கடையை கூட திறக்காம நீங்க ஃபங்க்ஷன் சொன்னதுனால இங்க வந்துட்டேன். வீட்ல பொருள்லாம் வாங்குறதுக்கு தான் இல்லக்கா. நீங்க தர 2000 வச்சுதான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னதானே சாயங்காலம் சொல்றீங்க? செல்லம்மா, ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கு செல்லம்மா. இப்ப போயிட்டு ரூபாயெல்லாம் தேடி எடுத்துட்டு வந்து தர முடியுமா? அது பத்திரமா இருக்கட்டும்னு பீரோல்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். சாயங்காலம் ஃபங்க்ஷன்ல முடியட்டும், நம்ம எதுவும் எடுத்து தாரேன். நான் என்ன தராமலே பேர போறேன். என்ன ஆனாலும் சரி, ரூபா உனக்கு வந்துடும். இல்ல மீன்கரக்கா, ஒரு அவசரம், அதனால தான் கேட்கேன். இல்லனா நான் இப்படிலாம் கேட்பேனா? நீங்களே சொல்லுங்களா. எனக்கு புரியுது செல்லம்மா, என் நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏக்கா, ரூபியம்மா, இப்ப நான் பொண்ணு பிள்ளைய ரெடி பண்ணிட்டு இருக்காவே. என்ன சொத்த நேரத்துல நிச்சயம் முடிஞ்சிரும். முடிஞ்ச உடனே சாப்பாடு வச்சிருவோம், உள்ள போய் உட்காருங்க. இல்லக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் பேரவும் பேசலாம். நிச்சயம் நடக்க போது பத்தியலா. வாங்க வாங்க, அங்க போவோம். இல்லக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஷோ, நான் மீன்காரக்காயிட்ட ரூபாயை கேட்டு வாங்கலான்னு பார்த்தா இவ்விய வேற வந்துட்டாவளே. மீன்காரக்கா வேற சாயங்காலம் ஆகட்டும் ராத்திரி ஆகட்டும் சொல்லிட்டு இருக்காவ. இன்னைக்கு என் ரூபா வருமானே தெரியலையே. மீன்காரக்கா இவ்வளவு பேரை அழைச்சிருக்காவ, ஆனா இங்க வெறும் ரசமும் துவையலும் தான் இருக்கு. இத பார்த்துட்டு எத்தனை பேர் சண்டை போட போறாவ, எத்தனை பேர் ஓட போறாவன்னு தெரியல. எனக்கே அதை நினைச்சு நினைச்சு திக்கு திக்குன்னு இருக்கு. இது என்னடா சம்பள ரூபாயை தர மாட்டேங்க அவள. மீன்காரக்கா, அது வந்து என்ன ரூபியம்மா? சிஸ்டன்டி நிச்சயம் வேலைய பார்க்க வேண்டியதானே. எதுக்கு இங்க நின்னு கதை விட்டுட்டு இருக்கிய? பக்கு பக்குன்னு தட்ட மாத்தினா தானே எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியும். ஆல்ரெடி லேட் ஆயிட்டு. இல்லம்மா, ரூபியம்மா ஏதோ சொல்லணும்னு வந்தாவ, அதை பேசிக்கிட்டு இருந்தான். தரவு பேசிக்கிடுங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம் இருமா, நான் வீட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் தரவு சொல்லுங்க, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது விஷயமா தான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நிச்சயம் நடக்க போது தரவு பேசுங்களா. எதுவா இருந்தாலும் அவ்வளவு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்ல போறீங்க? ஏ குடுமி, எதுக்கு அவியல பிடிச்சி மாட்டிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னரை வேலை ஃபிஷ் ஆண்டிக்கு நிச்சய வேலை ஏகப்பட்டது இருக்கு. அத போய் அப்படியே பார்க்கணும்ல. இப்போ என்னடான்னா ரூபியோட அம்மா வந்து நின்னுட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருக்காவலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாத வெட்டி பேச்சலாம்? ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே. ஆண்டி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க ஆண்டி. பிஷ் ஆண்டி என்ன ஊரை விட்டு ஓடிரோ போறாவ, இங்க தான் இருக்க போறாவ. இல்லம்மா சரோஜா, ஒரு முக்கியமான விஷயம், அதான் அப்படியே சொல்லிரலாம்னு பார்த்தேன். ரூபி அம்மா, எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் பேரவை வந்து கேட்கேன். முதல்ல நிச்சயம் முடிஞ்சிருக்குமே. இல்ல மீன்காரக்கா, நீங்க என்கிட்ட ஒரு நாள் கேட்டிருந்தீல்ல, இந்த மாப்பிள்ளை பையன் எப்படி, குடும்பம் எப்படி அப்படின்னு. நான் கூட விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேனே. ஆமா, அதுக்கு என்ன? நான் நீங்க சொல்லிட்டு போன அன்னைக்கே விசாரிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நான் விசாரிக்க போன இடத்துல அந்த அக்கா வெளியூருக்கு போயிட்டாவ. நேத்து
இவிய வெளிநாட்டுல இருந்து வந்த குடும்பமா இருக்குமோ நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்ல, அந்த ஊர்ல தான் இருக்காவ. அதனால சரஸ்வதி அக்கா சொன்னது உண்மைதான் எனக்கு தோணுது. இவிய பணக்காரவியெல்லாம் இல்லையாக்கா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பொண்ணு கட்டி கொடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து குழப்பறிய? உங்க சொந்தக்காரவிய பொண்ணு யாரையாவது அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கலாம்னு பாக்குறீங்களோ? எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறா? பரவே நிச்சயம் நடக்கும்போது வந்து கெடுக்க பாக்குறிய? முன்னக்கூட்டி வந்து சொல்லிருக்கலாம்ல. எனக்கு நேத்து தான் இந்த விஷயம் தெரியும். நான் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேனா, என் மககிட்ட வந்து சொன்னேன். சரிம்மா ஒரு வார்த்தை சொல்லிரு, அதுக்கு மேல கட்டி கொடுக்கறதும் கட்டி கொடுக்காம போறதும் அவிய இஷ்டம்னு என் மக சொன்னா. அதனாலதான் வந்து சொன்னேன். மீன்காரக்கா, இதுக்கு மேல உங்க இஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த ஊர்க்காரவியலை பத்தி அந்த அக்காக்கு நல்லா தெரியும். இவிய பேரை சொன்ன உடனே அவிய யாரு என்ன விஷயம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாவ. இவியலுக்கு சொத்து பத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ பெரிய வீடு இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த வீடு இவியலுக்கு கிடையாது. சின்னதா ஒரு வீட்டுல இருக்காவலாம். அதுவும் சொந்த வீடா வாடகை வீடான்னு எனக்கு தெரியலக்கா. நீங்க என்ன கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கு வரவு கட்டி கொடுங்க. அட கடவுளே, இந்த நிலைமையை பார்த்தா இப்ப நிச்சயம் நடக்குமானே தெரியலையே. அப்ப ஏன் 2000? காலையில வந்த உடனே 2000 தாங்க, அப்பதான் சமைப்பேன்னு சொல்லியிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இப்ப எப்படி பணத்தை கேட்குது? பணம் வாங்கணும்னா கண்டிப்பா இந்த நிச்சயம் நடந்தே ஆகணும். அப்போ மீன்காரக்காவும் குழப்பிட வேண்டியதா? மீன்காரக்கா, நம்ம தான் அன்னைக்கு அங்க போய் அப்படியே வீட்டெல்லாம் பார்த்தோம்ல, பெரிய வீடு தானே. இவிய வேற யாரையும் விசாரிச்சுட்டு வந்துட்டு உங்ககிட்ட சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். இதெல்லாம் நம்பாதங்கக்கா. நிச்சயம் நடக்கட்டும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். நிச்சயத்தை நடத்த வேண்டாம்னு நான் சொல்லல. யோசிச்சு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். பிசாண்டி, இதெல்லாம் நம்பாதங்க. செல்லமாட்டி சொல்ற மாதிரி அன்னைக்கு நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வந்தோம்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்ல தானே. பெரிய வீடு தான் இருக்கு அவியலுக்கு. இவிய வேற யாரைய பத்தி தான் விசாரிச்சுட்டு வந்திருக்காவளா இருக்கும். நிச்சயத்தை பண்ணுங்க பிசாண்டி, அதான் நல்லது. பிசாண்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க எதுக்கு இப்ப சொல்லணும்? உங்ககிட்ட யாரு இப்ப கருத்து கேட்டது? குடுமி, ஊச்சி குடுமியை தூக்கி ஆட்டி தூர எறிஞ்சு விடுவேன். பெரிய ஆட்கள் பேசிய இடத்துல உனக்கு என்ன வேலை குடுமி? நானும் பெரிய ஆள் தான். ஆமா, 7-8 கல்யாணம் முடிச்சு 32 பிள்ளை பெத்து வச்சிருக்கா. பெரிய ஆள் தான் நீ, பெரிய ஆளு. குடுமி இருக்காது பறந்துரும் சொல்லிவிட்டேன். பிசாண்டி, என்ன வாடரி ஆளாளுக்கு குழப்பறியே? நீங்க என்னத்த குழப்ப போறியே? நான் எதையும் குழப்பையில தெளிவா சொல்லி கேட்டுக்கிடுங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய ஒரு போட்டோகிராஃபரை கூட கூட்டிட்டு வரல. அது மட்டுமா ஒரு ஆளை கூட கூட்டிட்டு வரல. 3 தட்டை மட்டும் தூக்கிட்டு நிச்சயம் பண்ணக்கு வந்திருக்காவ. அதுவும் வெறும் 3 பேரு. இந்த மாதிரி எங்கேயாவது நிச்சயம் நடக்குமா சொல்லுங்க? கஷ்டப்பட்டவை கூட 4 பேரை கூட்டிட்டு வருவாவ. போட்டோ எடுக்காம எந்த குடும்பமே இப்ப கிடையாது. இது என்னடான்னா ரொம்ப வசதிங்கிறிய ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்காவ. இதுல ஒரு நிச்சயம் மாதிரம் கூட கிடையாதா? நீங்க நல்லா யோசிச்சிருங்க பிசாண்டி. எனக்கு என்னமோ ரூபி அம்மா சொல்லியே சரியா இருக்கும்னு தோணுது. ஏன் சில பேருக்கு வசதியா இருந்தாலும் சிம்பிளா இருக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி இருப்பாவளா இருக்கும். நீங்க எதுக்கு சந்தேகப்படுறீங்க? ஏய், உனக்கு என்ன குடுமி? குடுமி அறுத்து தொங்க விட்டு போய் பாத்துக்க, ஓடி போயிரு. இங்க பாருங்க பிசாண்டி, சொல்ல வேண்டியது என்னோட கடமை சொல்லியாச்சு. இதுக்கு மேல உங்க இஷ்டம் தான். வாடரி, உங்க மாமியார் தானே இந்த மாப்பிளைய பாத்துருக்காவே. அங்கதானே பிரச்சனையே இருக்கு. என்ன சொல்றீங்க வாடரி? என் மாமியார் தான் ரூபிய பொண்ணா பார்த்து கொண்டு வந்துச்சு. அங்கே எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியும்ல? அதனால தான் சொல்லியே கொஞ்சம் யோசிச்சுடுங்க. ஆமா மீன்காரக்கா, சரோஜா சொல்லியது எனக்கு சரின்னு தான் தோணுது. கொஞ்சம் நல்லா யோசிச்சுடுங்க மீன்காரக்கா. கடைசி நிமிஷத்துல வந்து நின்னுட்டு யோசிச்சுடுங்க யோசிச்சுக்கிறேன்னு சொன்னா நீ என்னத்தை யோசிக்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டை போய் நான் என்னத்தை கேப்பேன்? அவியிட்ட போய் நான் நிச்சயம் பண்ண முடியாதுன்னு சொல்லதான் முடியுமா? பிசாண்டி, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவில விசாரிக்கண்டா. என் மாமியாரை கூட்டிட்டு வரேன், அதிட்ட விசாரிக்க முதல்ல. அதுக்கு வரவே மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டை பேசிக்கலாம். சரிங்க வாடரி. பிசாண்டி, நான் சொல்றத சொல்லிட்டு அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க யாரையும் விசாரிக்காண்டா, யார்கிட்டயும் கேள்வி கேட்காண்டா. நிச்சயத்தை முடிங்க, கல்யாணத்தை முடிங்க. கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சில பேர் கண்மணியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக சதி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வேற யாரும் பண்ணல, இந்த குடுமி தான் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க பிசாண்டி. எல்லாத்தையும் கொடுத்து நாசமாக்கிட்டு போறாங்க. பிசாண்டி, உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நான் தான். உங்களுக்கு என்னைய பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியுமான இந்த விஷயத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியலையே. உள்ள பிசாண்டி, கண்மணி கல்யாண ஆசையோட ரெடி ஆகி நிக்கா. அவ ஆசையில மண்ணாலி போட்டுற கூடாதுன்னா நான் இவ்ளோ பேசுறேன். இதுக்கு மேல எதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க எது நடந்தாலும் என்னைய தப்பா எடுத்துக்கிடாதங்க. மீன்காரக்கா, நிச்சயத்தை பண்ணுங்கக்கா, அதான்க்கா நல்லது. இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு
நிச்சயம் நின்னா அது நல்லது கிடையாது. நம்ம தான் அன்னைக்கு நேர்லயே போய் பார்த்துட்டு வந்தோம்ல. வசதியான குடும்பம் தான் அவிய. சரி செல்லம்மா, நான் அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்றேன். ரூபி அம்மா, நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. நான் எதுக்கு? கொஞ்சம் வாங்கல சொல்லி. நான் இவ்வளவுக்குள்ள சொல்லிட்டு இருக்க, செல்லம்மாண்டியும் சொல்லிட்டு இருக்காவ. சிசாண்டி என்னோடனா இப்படி பண்ணியாவ. இவிய மட்டும் பெரிய பணக்கார இவியலோ. ஒத்த பைசா கூட இல்ல, ஒரு பவுன் நகை கூட செய்யல, எல்லாம் கவரிங் நகை தான் போட போறாவ. எதுக்கு தான் அந்த வீட்டு கட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளவு யோசிச்சு பில்ட புடியாவல தெரியல. எப்படியாவது அந்த கருவாட்டுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துறணும், அதுதான் நல்லது. ஏக்கா, அபி என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்கிட கூடாது. நான் நீங்க கேட்டீங்களேங்கிறதுக்காக தான் சொன்னேன். இல்லன்னா நான் இதில் தலையே விட்டுருக்க மாட்டேன்க்கா. சரி ரூபி அம்மா, அந்த அக்காட்ட கேப்போம். அவிய அந்த ஊர்க்காரவிய தானே, அவியலுக்கு அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும்னு சொன்னாவ. கேட்டுக்கிட்டு இதுல ஒரு தப்பும் இல்லல்ல, கேப்போம். சரிக்கா. எம்மா தங்கச்சி, என்னம்மா என்னாச்சு? சாரதாட்ட நீ கூட்டிட்டு வர சொன்னியா? ஏம்மா சாப்பாடு எதுவும் கம்மியா செஞ்சிட்டியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவிய 3 பேர் தானே. அதெல்லாம் இல்லக்கா, சாப்பாடுலாம் நல்லா தாராளமா பத்திர மாதிரி தான் செஞ்சிருக்கு. வேற ஒரு விஷயமா தான் கூப்பிட்டேன். என்னம்மா தங்கச்சி? ஏக்கா, அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி நாங்க விசாரிக்கவே இல்லல்ல, அதான் ரூபி அம்மாட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, அவிய யார் என்ன ஏதுன்னு ரூபி அம்மைக்கு தெரியலையா, அதனால தெரிஞ்ச வீட்டை விசாரிச்சாவலாம். அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்லியாவலாமேக்கா. ஆமா, தப்பா தான் சொல்லுவாவ, சரியாவா சொல்லுவாவ. இப்ப இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது? நான் ரூபி அம்மையை கணக்கு பண்ணாம விட்டுட்டேனே. அன்னைக்கு ஜெயலட்சுமி சொன்னா, அவிய இந்த ஊர்காரவிய தானே, பொண்ணு கட்டி அங்க கொடுத்துருக்காவளே, ஒரு வார்த்தை சொல்லி வைப்பான்னு. நான் தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம அந்த ஆளை விட்டுட்டேன். இப்ப இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்காது, யாருக்கு தெரியும்? இந்த மீன்காரி நான் சொன்ன வார்த்தையை நம்பாம ரூபி அம்மாட்ட போய் விசாரிச்சிருக்காளே. ஏக்கா, உங்ககிட்ட தான் சொல்லி எப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏம்மா தங்கச்சி, ஊருன்னு இருந்தா 4 பேர் இருக்கதாம செய்வாவ. அதுல ஒருத்தவிய அப்படி சொல்லுவாவ, ஒருத்தவிய இப்படி சொல்லுவாவ. ஒருத்தர் பேச்சு கேட்டுட்டு நம்ம நம்பக்கூடாதுமா. ரூபி அம்மைக்கு அவியல யாருன்னே தெரியாது. என்ன ஆனந்தி, அப்படிதானே? ஜெயலட்சுமியை நீ முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது தானே? இல்லக்கா, நம்ம ஊர் திருவிழால அவியல பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது வேற யாராவது இருக்கும். இல்லக்கா, அந்த பையனே அந்த ஐயாவையும் நான் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஊர் திருவிழானா அடிக்கடி வரதான் செய்வாவ. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லக்கா, நான் எதுவும் சொல்லல. நான் ஒரு அக்கா கிட்ட விசாரிச்சேன். அவிய தான் சொன்னாவ, அந்த குடும்பம் ரொம்ப மோசம், ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு தெரியுது, அப்படி இப்படின்னு சொன்னாவ. அது மட்டும் இல்லக்கா, அந்த பையன் டாக்டர்லாம் கிடையாதான், ஏதோ லேகியம் தான் வித்துட்டு தெரியானா. என்னது லேகியமா? ஆமாக்கா, லேகியம் தான் விற்கானா. இதையும் அந்த அக்கா தான் சொன்னாவ. என்ன சொல்லியா ஆனந்தி நீ? அந்த பையன் டாக்டர். எத்தனை தடவை என்கிட்டயே மாமே டாக்டர் வேலை பார்க்கான், டாக்டர் வேலை பார்க்கான்னு சொல்லியிருக்கா தெரியுமா ஜெயலட்சுமி? எப்ப கேட்டாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு தான் சொல்லுவா. லேகியம் விற்கவே ஆஸ்பத்திரிக்கு போவானா சொல்லு. ஏக்கா, நீங்க ஹாஸ்பிடல் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? நான் போய் நேர்லலாம் பார்க்கல. ஜெயலட்சுமி கிட்ட தான் கேட்டேன், அவ தான் சொன்னா. நம்ம ஊர்காரி தானே, எனக்கு தெரியாதா? அதாக்கா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? சரஸ்வதி அக்கா என்னடானா அப்படி சொல்லியாவ. எனக்கே ஒண்ணுமே புரியலக்கா. பேசாம என்ன கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு விசாரிச்சு அதுக்கப்புறம் கட்டி கொடுப்போம். மீன்காரக்கா, வேணும்னா நிச்சயத்தை பண்ணுங்க. பிறகு ஊருக்குள்ள வந்து விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு கட்டி கொடுங்க. இல்ல பிச்சாண்டி, வேண்டாம். இப்பவே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. எனக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணல. நிச்சயம் முடிஞ்சிட்டுன்னு வச்சிடுங்க, அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுவாவே. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் சொல்லுவாவே, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் சொல்லுவாவே. அதனால நிச்சயத்தையும் நிறுத்திட்டீங்கன்னா நல்லது. எம்மாடி சாரதா, சும்மா இருமா. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. தங்கச்சி, நான் சொல்லியலமா, நீ கேளு. மாப்பிள்ளை பையன் நல்ல பையன், அந்த குடும்பமும் நல்ல குடும்பம், நான் பார்த்துருக்கேங்கல்ல. நீ வந்து விசாரிக்கவே வேண்டாம். என்னைய நம்பி நீ கட்டி கொடு, உன் பிள்ளை நல்லபடியா வாழ்வா. யோசிக்காத மாதிரி யோசிச்சான்னு வச்சுக்கே, நல்ல வாய்ப்பு விட்டு போயிடும். இல்லக்கா, எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு தோணுது. ஏன்னா ஒரு போட்டோகிராஃபரை கூட கூட்டிட்டு வரல பத்தியலா.
போட்டு எவ்வளவு